வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிண்ணி கோழியில் இருக்கக்கூடிய வகைகளோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகள் பற்றி தான் இந்த காணொலி வேளாண் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாக தமிழகத்தில் நிறையா பகுதிகளில் ஒருங்கிணைந்த பண்ணைகளில் கிண்ணி கோழிகள் வளர்ப்புங்கிறது பெரிய லெவலில் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா புறக்கடை கோழியோட முறையில் வளர்க்கும் போது இந்த கிண்ணி கோழிகளை சேர்த்து வளர்க்கும் போது நிறையா வகையான நன்மைகள் இருக்குங்க இந்த கிண்ணி கோழிகள் மூலம். ஏன்னா இந்த விஷ விஷப்பூத்திகள் அப்புறம் சின்ன சின்ன பாம்புகள்னு எது வந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த கிண்ணி கோழி கொத்தி விட்டுரும். அதே போல் எந்த ஒரு வெளி நபர்களும் நம்ம பண்ணைக்குள்ளே வந்தாங்கன்னா இது கத்தை ஊற்றி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்படி நிறையா வகையான நன்மைகள் கிண்ணி கோழிகளில் இருக்குது. ஆனால் இந்த கிண்ணி கோழிகள்லேயே சில வகையான டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஏன்னா கிண்ணி கோழிகளை கூண்டு வளர்ப்பு முறையில் பெரிய லெவலில் வளர்க்க முடியாதுங்க. இது புறக்கடை கோழிகளோட முறையில் வளர்க்க முடியும். அதுக்கு இந்த பெரிய லெவலில் ஸ்பேஸ் இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் இந்த கிண்ணி கோழிகளை வளர்க்கும் போது நல்ல விதத்தில் வளர்த்தி இருக்கோங்க. இதில் இந்திய லெவலில் அதிகமாக வளர்க்கப்படக்கூடிய 3 முக்கியமான இனங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதில் முதல் முக்கியமான இனம் பார்த்திங்கன்னா சீதாம்பரி கோழி இனங்கள்ங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 3 இனங்களுமே நம்ம இந்தியாவில் மத்திய அரசால் வீரிய ரகமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கிண்ணி கோழி இனங்கள் தாங்க. சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுங்கிற நிறுவனத்தின் மூலம் நிறையா வகையான இனங்களை உருவாக்குனாங்க. அதில் உருவாக்கப்பட்ட 3 வகையான கிண்ணி கோழி இனங்கள்லாம் இங்கே இருக்குது. இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சீதாம்பரி கிண்ணி கோழி இனங்கள். இது சாம்பல் நிறத்தில் இருக்கவங்க, ஆங்காங்கே வெள்ளை கலர் திட்டுக்கள் இருக்கும். இந்த இனங்கள் 12 வாரங்களில் 935 கிராமில் இருந்து 980 கிராம் வரைக்கும் அதிகபட்சமாக வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதே போல் ஒரு 8 இருந்து 9 மாதங்களில் முட்டையிட ஆரம்பிக்கும். வருஷத்துக்கு 100 இருந்து 115 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதோட முட்டையோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 இருந்து 43 கிராம் வரைக்கும் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அடுத்ததான் நம்ம ரெண்டாவதாக பார்க்க இருக்கக்கூடிய கிண்ணி கோழி இனங்கள் முழுக்க வெள்ளையாக இருக்கக்கூடிய ஸ்வேதாம்பரி கிண்ணி கோழி இனங்கள் தாங்க. இந்த இனங்களும் நம்ம ஃபேமஸான ஒரு இனங்கள் தான். இந்த இனங்கள் 12 வாரங்களில் 950 கிராமில் இருந்து 980 கிராம் வரைக்கும் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. ஒரு 230 இருந்து 260 நாளில் முட்டையிட ஆரம்பிக்கோங்க. வருஷத்துக்கு 105 இருந்து 120 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதோட முட்டையோட வெயிட்டோ கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடியே பார்த்த கிண்ணி கோழி போல தாங்க. 35 இருந்து 43 கிராம் வரைக்கும் அதிகபட்ச வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. மூன்றாவது நம்ம பார்க்க இருக்கிறது காதம்பரி கிண்ணி கோழி இனங்கள்ங்க. சொல்லப்போனால் தமிழகத்தில் கூட ஒரு சில பகுதிகளில் இந்த இனங்கள் வளர்க்குறாங்க. இந்த இனங்கள் ஒரு 12 வாரங்களில் அதிகபட்சம் 1 கிலோ வரைக்கும் வெயிட்டை எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. குறைந்தபட்சம் 950 கிராம் வரைக்கும் வரக்கூடிய தன்மை கொண்டது. இதுவோ ஒரு 8 இருந்து 9 மாதங்களில் முட்டையிட ஆரம்பிக்குங்க. வருஷத்துக்கு அதிகபட்சமாக 125 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. குறைந்தபட்சம் ஒரு 110 முட்டைகள் வரைக்கும் இடவுங்க. பொதுவாக இந்த கிண்ணி கோழிகளுக்கான ஏற்ற பருவம் மார்ச்லேருந்து செப்டம்பர் மாதங்கள் தாங்க. இந்த காணொலி வாயிலாக நீங்கள் இந்தியாவில் வளர்க்கக்கூடிய முக்கியமான கிண்ணி கோழி இனங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சிருப்பேன் நான் நம்புகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற புது தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.